எப்ப எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்துறீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசத்துல 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுக இருந்தா, பெரிய ஆளமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயர் ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர், ஒரே ஒரு மேயர். தளபதியுடைய பாட்டு சத்தம் கேட்டாலே தாய்மார்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைங்க டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க உள்ளார. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பற்றி பேச வேண்டியது இருக்குது. குறிப்பாக சொல்ல போனோம்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம சிஎம் விஜய் அவர்கள் வந்து இப்போ குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு ஏதோ திட்டங்களை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. அதில் முக்கியமாக 1.5 மணி நேரத்தில் எப்படி 75 நிமிஷத்தில் 436 திட்டங்களை பற்றி பேசியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. அது நம்ம கேட்கும் போது எனக்கு நம்ம சிரிப்பு தான் வருது, என்னடா அது அப்படின்ட்டு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். 436 திட்டங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 436 திட்டங்களை அறிமுகம் செய்திருக்கிறார். அடுத்து டேட்டா சென்டர் அப்படின்னு சொல்லி நம்ம உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாப்புல, அதாவது தேர்தலுக்கு முன்னாடி அதான் அவங்களோட அந்த இதில் சொல்லியிருந்தார். ஆனால் டேட்டா சென்டர்னால எவ்வளோ பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி உலக நாடுகள்லாம் அது வேணான்னு சொல்லி இப்போ இது பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நல்லா இருக்கக்கூடிய, அதாவது ஏற்கனவே ஒரு நாடு பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி டேட்டா சென்டர்லாம் உருவாக்கிட்டு அதனால வரக்கூடிய கஷ்டத்தை இப்போ பார்த்திங்க அப்படின்னா அது உணர்ந்து அது வேணான்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒருத்தர் நான் டேட்டா சென்டர் உருவாக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு தனியாக அமௌண்ட் வேற ஒதுக்கி இருக்காங்கன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. காஞ்சிபுரத்தில் 15,000 கோடி ரூபாயில் தகவல் தரவு மைய விரிவாக்க திட்டம். என்கிட்ட ஒரு ஜார் இருக்கு. ஸோ அது என்னன்றதை பார்ப்போம். இப்போ ரீசெண்டாக அண்ணாமலை வந்து புதிய கட்சி ஒன்று தொடங்க போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு. ஸோ அதுக்கு இப்போ அவர் வந்து ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காரு. ஆனால் அவர் கொடுத்த விளக்கம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்னும் சீமான் பேசுகிற மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் குறிப்பாக இப்போ ஆதவர்ஜனா ஒரு ரீசெண்டாக ஒரு விஷயம் பேசியிருந்தாருங்க. என்ன அப்படின்னா, உதயநிதி ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா. இப்போ ரீசெண்டாக ஒரு இதை போட்டு விஜய் அவர்கள் அவர் கிழக்கு, அதாவது திருச்சி கிழக்கில் என்னென்னலாம் பேசியிருந்தாரோ அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி உதயநிதி அவர்கள் பேசியிருந்தாங்க. ஆனால் உதயநிதி பேசுனதுக்கு பதிலடி கொடுக்குறேன்ட்டு ஆதவும் பேசி வச்சுருக்காங்க. நான் என்ன நினைக்கிறேன், இவங்க சட்டமன்றத்துக்கு இல்லை யாருமே போக மாட்டாங்க போல். இப்படி கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு இருந்தால் எப்போ தான் மக்கள் பிரச்சனையை பேசுவீங்கன்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு நம்ம வீடியோ சஜஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த ரீசெண்டாக ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிச்சு. என்ன அப்படின்னா 436 திட்டங்களை பற்றி விஜய் அவர்கள்ட்ட பேசணும், அதாவது திட்டங்களை பற்றி பேசணுன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா அதனுடைய நேரம் தான் ரொம்ப அதிகம் அப்படின்னு மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா 1.25 மணி நேரம், 1 மணி நேரம் 15 நிமிஷம், ஆமாம் 75 நிமிஷத்துக்குள்ள 436 திட்டங்களை பற்றி பேசியிருக்காங்களாம். எனக்கு அதுவே ஒரு சந்தேகமாக இருக்குது. என்னங்க 436 திட்டங்களை பற்றி வெறும் 1.25 மணி நேரத்துக்குள்ளே எப்படி பேசியிருப்பாங்க? யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஏதாவது தோணுதா? ஏன்னா எனக்கு அது வந்து ரொம்ப புரியலை. ஏன்னா ஒரு திட்டத்தை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு 10 செகண்டுக்குள்ளே ஒரு திட்டத்தை பற்றி பேசினா தான் 436 திட்டங்களை பற்றி பேச முடியுன்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது எப்படி திமுகலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் தோணுது. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. ஆனால் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த திட்டம்னு சொல்லி விறுவிறுன்னு வாசிச்சிருப்பாங்க போல இருக்குது. அப்படி பண்ணியிருந்தா மட்டும்தான் இப்படி 436 திட்டங்களை பற்றி பேசியிருக்க முடியும். உருப்படியாக ஏதாவது திட்டங்கள் ஏதாவது பேசுங்க அப்படின்னா இவங்க என்னடான்னா ஃபுல்லாக வாசிச்சு வச்சுருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா அதுதான் பண்ணியிருக்க முடியும். 436 திட்டன்றது சாதாரணமாங்க. எவ்வளோ விஷயம், ஒவ்வொரு திட்டத்தை பற்றி எவ்வளோ யோசிக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ பிரச்சனை அதில் இருக்கும், அதில் என்ன அமௌண்ட் இது தேவைப்படும், எல்லாத்த பற்றி எல்லாத்த பற்றிக்கும் யோசிக்கணும். ஆனால் இவங்க இஷ்டத்துக்கு 1.25 மணி நேரத்தில் 436 திட்டத்தில் முடிச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இதுவே பார்த்தீங்க அப்படின்னா பேசு பொருள் ஆகிட்டு இருக்கு வெளியே. அடுத்து டேட்டா சென்டர் வந்து நம்ம உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி 15,000 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்குங்க. காஞ்சிபுரத்தில் 15,000 கோடி ரூபாயில் தகவல் தரவு மைய விரிவாக்க திட்டம். ஆனால் உலக நாடுகளே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டேட்டா சென்டர் வேணாம் அப்படின்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அம்மா பேசுகிறாங்க, இந்த பாருங்கள் டேட்டா சென்டர் நாங்கள் எதுக்கு வேணான்னு சொல்கிறோம் அப்படின்னா, டேட்டா சென்டருக்கு பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் இருக்கிற குடிநீர், எப்படி குடிநீர் அந்த அம்மா காட்டக்கூடியது குடிநீர்,
குடிநீரோட லட்சணம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இருக்கிற பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் எடுத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு இடம் கிடையாது, 2 இடம் கிடையாது, நிறைய இடத்துல டேட்டா சென்டர்னால எவ்வளோ அழிவு இருக்குன்றதை அவங்க எடுத்து காட்டிக்கிட்டு உலக நாடுகளில் இருக்கிற மக்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு டேட்டா சென்டர் வேணாம், நோ டேட்டா சென்டர்னு சொல்லி. என்கிட்ட ஒரு ஜார் இருக்குது. இது ஜார்ஜியா மாநிலம் மோர்கன் கவுண்டியில் தற்போது கிடைக்கும் குடிநீர் சென்டர் தான். என்னிட்ட இன்னொரு ஜாரும் இருக்கிறது. இதுவும் ஒரே ஒரு கிணறு, ஒரே ஒரு குடும்பத்தின் நிலைமை அல்ல. அந்த டேட்டா சென்டருக்கு அருகில் இப்போது குடிநீர் இப்படித்தான் இருக்கிறது. இவை இரண்டிலும் எதுவும் குடிக்க தகுந்தது அல்ல என்று நாம் இருவரும் ஒப்புக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த குடும்பங்கள் இப்போது கிராமப்புற பகுதியில் இருப்பதால் தங்களது வீடுகளுக்கு சமைக்கவும் குளிக்கவும் நீரை அனுப்பிக் கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்துள்ளனர். ஒவ்வொரு இடத்திலும் போராடிக்கிட்டு இருந்தா இவங்க என்னடானா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்படும். ஏன்னா டேட்டா சென்டர் வந்து குளிர வைக்கிறதுக்கு அந்த ஒரு முறை மட்டும் தான் இருக்குது. அது வந்து எப்பயுமே பார்த்தீங்கன்னா சில்னஸாக வச்சுருக்கணும், அது நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, அது வந்து நான் இது பண்ணுறது. ஆனால் அதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மக்கள் வேணான்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. இவர் என்னடானா நல்லா இருக்கிற நாட்டில் கொண்டு வந்துக்கிட்டு டேட்டா சென்டரை நான் வந்து உருவாக்க போகிறேன், டேட்டா சென்டர் உருவாக்க போகிறேன்னா அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படும், ஏற்கனவே விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, அது இல்லைன்னு சொல்லி எவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னடானா கார்பரேட் எவனோ ஒருத்தர் வந்து டேட்டா சென்டர் அது இவங்களே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது உண்மையானு தெரில. கவர்மெண்ட்டே டேட்டா சென்டர் நடத்தினாலும் அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அவ்வளோ தண்ணி, அதாவது அந்த டேட்டா சென்டருக்கு தேவையான தண்ணியை எங்கேருந்து கொடுக்க போகிறீங்க, எங்கிட்ட இங்கே கொடுக்க போகிறீங்க? நம்ம நாட்டை ஒழிச்சு முழிக்கணும்னு சொல்லி எல்லா விஷயங்களும் பண்ணணும்னு நினச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரில. ஸோ இதுக்குமே ஏற்கனவே நம்ம அண்ணன் சீமான் பேசியிருந்தார், விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை, ஆனால் கார்பரேட்டுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னா அது எப்படின்றது மாதிரி அண்ணன் பேசியிருந்தார். இப்போ தான் ஒவ்வொன்றா நடக்குது. அது ஏன் எங்க ஆத்தாளப்பனுக்கு கிடைக்காத தண்ணி, என் அண்ணன் தம்பிக்கு கிடைக்காத தண்ணி, அரசாங்கத்துக்கே கிடைக்காத தண்ணி தனியார் முதலாளிகளுக்கு எப்படி கிடைக்குது? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது உதயநிதி அவர்கள் பேசியிருந்தாங்க, அதாவது திருச்சி கிழக்கில் விஜய் பேசியிருந்தார்ல, ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குறதா உதயநிதி பேசியிருந்தார். நேற்று நம்மளுமே அதை பற்றி பேசியிருந்தோம். ஆனால் அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி யார், நம்ம ஆதவர்ஜுனா அவர் பேசியிருக்காரு. என்னென்ன பேசினாருன்றதை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேற்று மேயரும் எம்எல்ஏக்கும் ஒரு மாதிரி கிளாஷ் ஆச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மேயர் வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பனிங்கில் போய் ஏதோ அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பயங்கரமாக சோசியல் மீடியாவில் போயிட்டு இருந்துச்சு. அதை எடுத்து ஆதவர்ஜுனா பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது எங்களுடைய எம்எல்ஏ பல்லவி அவர்களை வந்து நீங்கள் அவமானப்படுத்தினீங்களே, இப்போ வந்து 8 மாதத்துக்கு அப்புறம் உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதில் 25 மேயரில் ஒரு மேயரை நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்க, நான் உங்களுக்கு டைரக்டாக சவால் விடுறேன், ஒரு மேயரை நீங்கள் ஜெயிச்சு காட்டுங்கன்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இருக்காரு. எங்களுடைய சகோதரி பல்லவி அக்காவை நீங்க அவமானப்படுத்துறீங்களோ, திரு உதயநிதி அவர்களே, உங்க நெத்தி முன்னாடி சேலஞ்ச் பண்றேன். ஒரு சாதாரண தொண்டனா இருக்கக்கூடிய ஆர்கே நகர் மக்கள் இங்க இருந்து ஆரம்பிக்கிறோம் சேலஞ்ச். இன்னும் 8 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் நடக்க போகுது. 8 மாசம் நடக்க போகுது. தைரியம் இருந்தா, தில் இருந்தா, 75 வருஷம் திமுக இருந்தா, பெரிய ஆழமா இருந்தா 25 மேயர்ல ஒரே ஒரு மேயரை ஜெயிச்சிருங்க. ஒரு மேயர். நான் ஏற்கனவே சொன்னதுதான் இவங்க தேர்தல் அரசியலை மட்டுமே தான் வச்சுட்டு வந்திருக்காங்க, மக்கள் அரசியலை கொண்டு வரல. ஏன் சொல்கிறேன்னா, எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் வந்து இந்த தேர்தல் அவர் சொல்கிறாரு எப்போ நீங்கள் அதாவது எம்எல்ஏவை நீங்கள் அவமானப்படுத்துவீங்களோ அப்போவே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உள்ளாட்சி தேர்தலுக்கு ரெடி ஆகிட்டோம்னு. ஐயா, இதைத்தான் நாங்கள் விஜய் பேசும்போது சொன்னோம். அவர் வந்து நன்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் வரவே இல்லை, இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் பண்ண வந்திருக்காருன்னு நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம். அது ஆதவர்ஜுனா இப்போ அவர் உறுதிப்படுத்தி வச்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ஏற்கனவே ஜெயிச்சிட்டீங்க, அது வேற விஷயம். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் ஜெயிச்சு 25 மேயரில் ஒரு மேயர் கூட நீங்கள் ஜெயிச்சு காட்டிடுங்க அப்படின்ற மாதிரி சவால் விட்டுருக்காரு உதயநிதி அவர்கள். பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. ஆனால் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஆதவர்ஜுனா நாங்கள் வந்து உள்ளாட்சி தேர்தலுக்கு இப்போவே ரெடி ஆகிட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இது நமக்கு எப்போவோ தெரியுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அடுத்து, நாங்கள் ஜெயிச்சதுக்கப்புறம் ரொம்ப அமைதியாக இருந்தோம், எப்படி ரொம்ப அமைதியாக இருக்கும், இப்போ வரைக்கும் நாங்கள் அமைதியாக தான் இருக்கோம், நீங்கள் தான் பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லி. முதல்ல வெற்றி பெற்ற நாங்கள் அமைதியாக இருக்கிறோம். அமைதியாக இருக்கிறோமா இல்லையா? இந்த 30 நாள் எங்கேயாச்சும் ஏதாவது தலக்கணம் வந்து நமக்கு துமுறு வந்து எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் போட்டு நம்ம தலைவர் எங்கேயாச்சும் ஒரு கூட்டம் போட்டு ஏதாச்சும் பேசணுமா? சார், அமைதியாக இருக்கிறதுக்கு எதுக்கு சார் நீங்கள் சட்டசபைக்குள்ளே போனீங்க? சும்மா வீட்டிலே இருந்துருக்கலாமே. சும்மா இருக்கிறதுக்கு எதுக்குங்க நீங்கள் வந்து ஜெயிச்சிங்க, சட்டசபைக்குள்ளே போனீங்க? அமைதியாக இருக்கும்னா நீங்கள் ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி உங்களை போய் ஜெயிச்சு உங்களை உட்கார வச்சா நீங்கள் என்னடானா அமைதியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. என்ன சார் இது, என்ன இது? அதான் புரியவே இல்லை. எல்லாத்துக்கும் அமைதியாக இருக்காதீங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா வாங்க, வெளியே வாங்க, நீங்கள் பேசுங்க,
அதுக்கான ஒரு சொல்யூஷனை கொடுங்கன்னு சொன்னால் அமைதியாக இருக்கும்ல, அதுவே போதும். ஐயா அமைதியாக இருக்கிறதே பெரிய விஷயமா, சும்மா இருக்கிற உன்னால் சும்மா இருக்க முடியுமான்னு கேட்பாங்க ஒரு காமெடியில். அதுதாங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஒரு விஷயம், அதாவது சட்டசபைக்கு வாங்க, நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்படி சட்டசபைக்கு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். வாங்க சட்டசபைக்கு வாங்க, வெயிட் பண்றோம். நீங்க என்ன பேசுறீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம் சார். நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏதாவது நீங்கள் பேசுவீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இதுக்கு முன்னாடி சட்டமன்றம் கூடுனுச்சு. அப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உதயநிதியாக இருக்கட்டும், எதிர்க்கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர், பிரேமலதா, உதயநிதி, இந்த மாதிரி எல்லாருமே போட்டு வெளுன்னு வெளுத்தாங்க. அப்போல்லாம் அமைதியாக இருந்த விஜய் அவர்கள் எதுவுமே பேசவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு ட்விட்டரில் வந்து அதுக்கான பதில் சொன்னார். அப்போவே நம்ம எல்லாருமே பேசியிருந்தோம், என்னடா அது சட்டசபையில் பேச சொன்னால் நீங்கள் என்னடா ஆனால் ட்விட்டரில் போய் பேசிட்டீங்க. ட்விட்டரில் தான் சட்டசபை இருக்கா? ட்விட்டரில் போய் பேசிக்கிட்டு இருக்கீங்க. டேரெக்டாக நீங்கள் என்ன பேசணும் அதை அடித்து பேசுங்க. ஏன்னா நாங்கள் உங்களை ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்து வச்சுருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் எங்கே அந்த விஷயம் நடக்குதோ அங்கே நீங்கள் பதில் கொடுங்க. நான் வீட்டுக்கு போய் பதில் கொடுக்குறேன்னா அது வந்து செல்லுபடி ஆகாது. ஸோ அப்படியே நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ ஆதவர்ஜன் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ நீங்கள் வாங்க சட்டமன்றத்துக்கு வாங்க, நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்லி. நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் சார், ஏதாவது பேசுங்க சார். அவங்க வழியாக, ஏன்னா உதயநிதியுமே நேற்று சொன்னார், நீங்கள் வாங்க சட்டமன்றத்தில் நிறைய கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது, அதை நாங்கள் கண்டிப்பாக கேட்போம்னு சொல்லியிருக்காரு. ஆதவர்ஜனா நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. வெயிட் பண்ணுங்கள் சார், அவங்க கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டதுக்கு உங்களுடைய பதில் என்னன்றதுக்கு பார்க்கறதுக்கு நாங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அடுத்து இந்த ஜென்சி கூட்டம்னு ஒன்று டிஎம்கேல வந்து ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த கூட்டத்தில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தடிமை, நாங்கள் அதெல்லாம் அது வந்து பெருமையாக நினச்சிக்கிறோம், கொத்தூசு, ப்ரௌடு கொத்தூசு, கொத்தடிமை தான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை ஆதவர்ஜன் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன சொல்கிறார் அப்படின்னா, அதாவது ஒன்றுமே தெரியாத அந்த பசங்கள்கிட்ட பேப்பரை கொண்டு போய் கொடுத்து அதை பேச சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னார். மேடை பேசவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க, பாவம் அந்த சின்ன பசங்க. நமக்கு ஒரு பக்கம் நமக்கு எங்கேயோ ஞாபகம் போகுதே அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நம்ம சிஎம் விஜய் அவர்களுமே பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் பார்த்து படிக்கக்கூடிய ஆள் தான். யாரோ எழுதி கொடுக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டை எடுத்து பேசக்கூடிய ஒரு ஆள் தான் விஜய் அவர்களுமே. அவருமே டேரெக்டாக எந்த ஒரு விஷயத்தையுமே மனசுலேருந்து பேசுகிற மாதிரி பேசவே மாட்டார். இப்போ ஆதவர்ஜனா கூட பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அவர் பேசுகிறாருன்னு கூட வைங்க. ஆனால் விஜய் அவர்களால் உண்மையிலே சொல்கிறேன், இப்போ வரைக்கும் எந்த இடத்துலையும் பேப்பர் இல்லாமல் அவரால் பேசவே முடியாது. நமக்கு நம்ம மைண்ட் அங்கே போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. இவங்க மற்றவங்க பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் வச்சு பேசுகிறாங்கன்ற மாதிரி பேசிடுங்க. ஆனால் திமுக பேசுனதுக்கு அவங்க அடி வாங்கினாங்க, அது வேறு விஷயம். கொத்தடிப்பை சொன்னதுக்கு, கொத்தூசுன்னு சொன்னதுக்கு அது வேறு விஷயம். ஆனால் பேப்பரை வச்சு படிக்கிறேன்னு சொல்லும்போது, ஐயா சார் உங்கள் பாக்கெட்டில் என்னமோ இருக்கே, போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. அடுத்து நம்ம புஷி ஆனந்த் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி எவனும் சொல்லியிருக்க மாட்டாயா அப்படின்னு பார்த்தா சொல்லணும்னு தோணுது. ஏன் அப்படின்னா, அதாவது பல்லவி அவர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களாம். நீங்கள் வந்து வேணாம்மா, அப்படி அதாவது வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இப்போதைக்கு வேணாம், இது வந்து நீ போட்டியிட வேணாம் அப்படின்னு ஏதோ சொன்ன மாதிரி சொல்கிறாங்க. பட் அந்த இடத்துல புஷி ஆனந்த் என்ன சொல்கிறாருன்னா, தளபதியோட பேச்சை கேட்டு, அதாவது தளபதியோட பாட்டை கேட்டாலே வயிற்றுல இருக்கிற குழந்தை டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. தளபதியோடைய பாட்டு சத்தம் கேட்டாலே தாய்மார்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைங்க டான்ஸ் ஆடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. இது என்னையா புது பொருளையா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சார். ஏன் சார் சும்மா நீங்கள் வேறு ஏதாவது கூட பேசிட்டு போகலாம், எதையோ பேசுகிறேன்னு என்னத்தையோ பேசி அதையே சார் வந்து ட்ரோல் மெட்டீரியல் இறக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு இப்போ ஆதவர்ஜனா அவர் பேசுகிறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தாங்க தோணுது. என்ன அப்படின்னா, யார் முதல்வர்னே தெரிலங்க. ஹலோ, இப்பத்தானே நம்மால முதலமைச்சர் பதவி ஏற்றிருக்காரு. அவர் பேருக்கு தான் முதலமைச்சர், பவர் பூரா எனக்கு தான். விஜய் என்னெல்லாம் பேசணும்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கோமோ அது ஆதவ் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆதவ்லாம் என்னென்ன பேசணுமோ அதை விஜய் பேசிக்கிட்டு இருக்காரு. என்னங்க அடுத்து நம்ம சத்யராஜ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம விஜய் வந்து போட்டு கலாய்களாயும் கலைச்சி வச்சுருக்காருங்க. என்ன அப்படின்னா, சட்டசபையில் போய் பேசணும்னு சொல்லி போகணும், சட்டசபையில் பேசுங்கன்னு சொல்லி உங்களை ஜெயிக்க வச்சு முதல்வராக்கி வச்சுருந்தா நீங்கள் என்னடானா நன்றி சொன்ன போன இடத்துல போய் ஆக்ரோஷமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னார். சைலண்டாக இருந்துக்கிறோம், அந்த சைலண்டாக இருக்கிற இடம் வந்து சட்டசபை. ஆக்ரோஷமாக பேசுகிற இடம் நன்றி தெரிவிக்க போகிற இடத்துல வந்து ஆக்ரோஷமாக பேசுகிறேன். அதுக்கும் மேலே இன்னொரு விஷயம் என்ன சொன்னார்னா, உதயும் விஜயும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸு தானே. அப்படி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு முன்னாடி, எப்படி சட்டசபை கூடுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஃபோனை போட்டு கேட்டு நீங்கள் என்னென்ன கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கு நீங்கள் பதில் ரெடி பண்ணிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு கலாய்ச்சிக்கிட்டு இருக்காரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரிலங்க. நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, சினிமாவில் ஒன்றா தானே இருந்தீங்க,
முதல்லயே ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாமா, நாளைக்கு நான் இந்த கேள்வி எல்லாம் கேட்க போறேன், அவர் ஏதாச்சும் பதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவார். தடான சட்டசபையில் இருந்துச்சு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அவர் எப்படி பதில் சொல்லுவாரு? போய் ட்விட்டரில் தான் பதில் சொல்லியாகணும், வேற வழி இல்லை. அடுத்து மேகதாது அணையை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறைய விஷயம் வந்து போயிட்டு இருக்கு. குறிப்பாக அங்கே இருக்கிற துணை முதல்வர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் வந்து மேகதாது அணையை கட்டியே தீர்வோன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காங்கிரஸ் இருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கிட்ட என்ன சார் மேகதாது அணையை பற்றி இது பண்ண போகிறாங்களே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அவர் பாட்டு கிளம்பி போயிட்டாருங்க. இன்னைக்கு வந்து இது பாருங்க, நாங்க ராஜ்யசபா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரியுது. என்ன அப்படின்னா மேகதாது அணையை வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க கட்டிடுவாங்கன்னு தான் தோணுது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த சைடில் இருந்து எந்த ஒரு எதிர்ப்புமே வர மாட்டேங்குது. குறிப்பாக ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தாவேக்கா பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எதிர்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. குறிப்பாக சிஎம்மாக இருக்கட்டும், அவங்க கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், யாருமே பார்த்தீங்க அப்படின்னா மேகதாது அணையை நாங்கள் கட்ட விட மாட்டோம்னு சொல்லவே மாட்டேங்கிறாங்க இப்போ வரைக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு விஷயம் சொன்னார். என்ன அப்படின்னா துணை முதல்வர் நாங்கள் திமுக இருக்கும்போது கூட கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ வந்து நாங்கள் ஈஸியாக கட்டிடுவோன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்க கட்டி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களே, கட்டி முடிச்சிட்டாங்கன்னா விஜயோட அரசியல் வாழ்க்கை ரொம்ப பாதிக்கப்படும். அடுத்து அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புதிய கட்சி ஒன்று ஆரம்பிக்கிற போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அதுக்கு அவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ மாதிரி ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேசுனது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் சீமான் பேசுகிற மாதிரியே இருக்குங்க. ஆமாம், மாற்றம் முன்னேற்றம் மாற்றத்துக்கான முன்னேற்றம் சொல்லி அண்ணன் நிறைய இடத்துல தான் பேசுவார். ஸோ அதையே இவரும் பேசுகிற மாதிரி இருக்கு. மாற்றுவோம் மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. மாற்றுவோம். Let us also change to bring change. எனக்கு என்னமோ சீமானனை பேசுறதை எடுத்து வச்சு எல்லாரும் பேசுறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஒரு டவுட் இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் சொன்னாரு, நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா மாற்றம் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கல்ட் பாலிசி, அதாவது இந்த மாதிரி தப்பான ஒரு பாலிடிக்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்படி பண்ணக்கூடாது, நேர்மையான பாலிடிக்ஸ் எப்படி பண்ணணும், காமனா இருக்கணும், எல்லாருக்கும் பொதுவான ஒரு பாலிடிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காரு. கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து நம்ம வெளியே வரணும். அரசியல் மாற்றம்னு சொல்றாங்க, ஆனால் அதே கல்ட் பாலிடிக்ஸ். நாம அதில் இருக்க போறது இல்லை. கல்ட் பாலிடிக்ஸ்ல இருந்து வெளியே. அண்ணாமலை என்ன பிறந்த நாளா 10 பேர் கொண்டாடணுமா? அதனாலதான் நம்ம பிறந்த நாள் அன்னைக்கு எதுவுமே நம்ம செய்யல. சார் அதை முதல்ல பண்ணுங்க, சரியா? அதை முதல்ல நீங்க பண்ணுங்க. இந்த தாவேக்காரங்க எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஸ்கூல்ல சின்ன பசங்க படிக்கக்கூடிய ஸ்கூல்ல போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது உங்களுக்கு படிக்கும், அதாவது உங்களுக்காக புஸ்தகம் நோட்டு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அதனால உங்களுக்கு படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கை பார்க்கும்போது திறக்கும் போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விஜய் ஞாபகம் தான் வரணும். அங்கிள் யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்ல? எவ்வளவு பிடிக்கும்? அங்கிள் என்ன சொல்லி அனுப்புனாருன்னா, ஸ்கூலுக்கு போங்க, சின்ன குழந்தைங்க எல்லாம் வருவாங்க, அவங்க எல்லாம் நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு வர்றதுனால ஏன் சார்பில் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாரு. சோ நீங்க எல்லாம் படிக்கிறதுனால உங்களுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் என்ன கிஃப்ட் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யறோம். நோட்டு பென்னு எல்லாமே கொடுக்குறோம். ஒரு நோட்டு பென்னுல எழுதும் போதெல்லாம் நீங்க யார மைண்ட்ல வச்சுன்னு படிக்க, எப்படி சிஎம் விஜய் அவர்கள் ஞாபகம் தான் வரணும் மாதிரி ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னம்மா அது, என்னது? படிக்கும்போது பார்த்தீங்கன்னா காந்தியோட இது ஞாபகம் வரணும், காமராஜர் ஞாபகம் வரணும், இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுடைய தலைவர்கள் ஞாபகம் வரணும்னு சொல்லாமல் சிஎம் விஜய் அவர்களோட ஞாபகம் வரணும்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா டியூன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா சொல்றாங்களா, குழந்தைய எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க குழந்தைங்களை மேனிபுலேட் பண்ணி அவங்களை தூண்டி விட்டு தான் ஆட்சியை பிடிச்சிருக்கீங்க. இதுக்கு எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாம் பண்ணியும் எவ்வளவு திமிரு இருந்தா திரும்பி நீங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பார்ப்பீங்க? இன்னைக்கு ஏதோ ஒரு ஸ்கூல்ல போயிட்டு குழந்தைய விஜயை பத்தி பேச சொல்லி பேச்சு போட்டி நடத்துற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அந்த குழந்தைய பேச வச்சிருக்காங்க. அந்த குழந்தை பேசுது. இதுல தாவேக்கா காரனுங்க பின்னாடி நின்னுக்கிட்டு கைத்தட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கானுங்க. சத்தியமா சொல்ல இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. கடைசியா இப்ப ரீசெண்டா ஒரு கிளிப்பை போட்டு பயங்கரமா வைரல் பண்ணிட்டு இருக்கு தாவேக்கா. என்னன்னா, விஜய் அவர்கள் செருப்பு போடாம கார்ல இருந்து இறங்கி அங்க நடந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு. நான் என்ன கேட்குறேன், அவர்கிட்ட செருப்பு இல்லாமல் அவர் செருப்பு இல்லாமல் அவர் நடந்து போகணும்னு சொல்லி போனாரா? இல்லை அவ்வளோ ஏழைய செருப்பு வாங்க கூட அவர்கிட்ட காசு இல்லையா? அதை ஒரு பாட்டை போட்டு ஒரு பின்னாடி இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு முறைதான் ஒரு முறைதான் சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க.
ஏய், அவர் ஏதோ ஒரு விஷயத்துக்காக காலில் செருப்பு இல்லாமல் போட்டு போனால் உங்களுக்கு மக்களுக்காக உழைக்கிறதுக்கு பாருங்க, செருப்பு கூட இல்லாமல் வந்து அவர் நடந்து வராரு. ரொம்ப பாவம். அண்ணா நீங்கள் செருப்பு போடுங்க, நான் காலில் முள்ளு குத்திருப்பதுன்னு சொல்லி கம்மனு புல்லாக அழுது வச்சிருக்காங்க. அவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக கூட செருப்பு போடாமல் போயிருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அது கோயில் மாதிரியும் தெரில, இல்லை வேற ஒரு விஷயம் இடம் மாதிரியும் தெரில. எனக்கு என்னமோ அந்த திருச்சி கிழக்கில் வந்து பேச போனார்ல அந்த இடம் மாதிரி தான் தெரிஞ்சு. ஏன்னா அவரோட ட்ரெஸ்ஸு அந்த லுக்கெல்லாம் பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. அந்த இடத்துக்கிட்டு கார்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா செருப்பை கழட்டி போட்டு அப்படியே நடந்து வந்தார். அதை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க உருட்டுறாங்க. எப்பா சாமி டே முடியலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நிறைய விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம். ஸோ உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.